Hi friends, welcome to Hariya's channel. இன்றைக்கி நம்ம பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது பாவக்காவை நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அதுலேயும் சுகர் பேஷண்ட்லாம் வாரத்துக்கு 2 நாள் பாவக்காய் சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க 10 பல் பூண்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெட்டி வச்சுருக்க தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறமும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் வேகிறதுக்காக 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. கரண்டி வச்சு அழுத்தினாலே நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க பாவக்காவையும் போட்டுக்கலாம். பாவக்காய் போட்டதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இந்த பாவக்காய் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த தக்காளி வெங்காய தொக்குலேயே நம்ம பாவக்காவை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாவக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம்.
இப்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான மீதி உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் மீதி மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போது 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். தண்ணி எதுவும் ஊற்றலை, நம்ம எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரணும். நல்லா எண்ணெயிலே வதங்கி சுருண்டு வந்துருச்சு. மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் கூட போயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போது சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாவக்காய் தொக்கை சுட சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி அனுப்பலாம். சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த பாவக்காய் தொக்கை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.